தமிழ்நாட்டுக்கு என்றைக்குமே ஒற்றை என்ஜின் தான். அது இந்த தேர்தலையும் ஒற்றை என்ஜின் தான். அது எங்களுடைய கழக தலைவர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்தை இயக்குகின்ற அந்த என்ஜின் தான் தீர்வாக இருக்கும். இரட்டை குழல் துப்பாக்கி என்று சிலர் சொன்னார்கள். இன்னைக்கு ஒரு குழலை காணலை. ரெண்டாவது குழலும் ஒரு பிடி இல்லாமல் திக்கு முக்காடிட்டு இருக்கு. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவருடைய எந்த வித்தையும் இங்கே பலிக்காது. நான் கேட்கிறேன், பிரதமர் அவர்கள் வந்தார்கள், இந்த நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை பற்றி ஒரு வார்த்தையாவது பேசினாரா? இன்றைக்கு வட இந்திய மாநிலங்களில் குழந்தை திருமணத்தை 2030 ஒழிப்போன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அது கூடிக்கொண்டிருக்கிறாங்க. வட இந்தியாவில் பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பள்ளி படிப்பை இடைநிற்றல் செய்யக்கூடியவருடைய எண்ணிக்கை லட்சமாக கூடியிருக்கிறாங்க. காற்று மாசுபட்டு டெல்லிக்கு யாரும் போக முடியாது, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. 23,000 பணக்காரர்கள் இந்த நாட்டிலேருந்து வெளியேறி வெளிநாடுகளில், குறிப்பாக மிடில் ஈஸ்டில் குடியேறி இருக்கிறாங்க. இதுதான் இவங்க ஆட்சி செய்ய லட்சணம். இந்த லட்சணத்தில் அங்கே உள்ளதை கொண்டு இங்கே புகுத்தி இங்கே ரெட்டை ட்ரிப்பிள் இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. இங்கே நான் மீண்டும் சொல்லுகிறேன், இங்கே ஒற்றை என்ஜின் தான் தமிழ்நாட்டுக்கு. அந்த என்ஜின் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு முதலுடைய அரசு தான். அதாவது ஒரே நாளில் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. என்டிஏ கூட்டணி பிரச்சாரம். அவர் என்ன தியாகியா? இல்லை, எனக்கு தெரியாது. இல்லை ஒரே நாளில் என்னதான் ஒரு தேர்தலில் நின்னாரு, இந்த இது ஸ்லிப்பு கொடுத்து ஜெயித்தாரு. அதுக்கப்புறம் ஸ்லிப்பு கொடுத்ததுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லாங்க, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகலை. போனால் மக்கள் வேட்டையை பிடிச்சி எழுதுருவாங்க. நீங்க இதெல்லாம் போய் முடிஞ்சு, அதாவது அந்த பிரச்சாரம் முடிஞ்சு ஒரே மேடையில எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் ஒண்ணே உட்காந்து, தம்பி கொள்கையே இல்லை, அப்புறம் அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? அவங்க என்ன வேணா சேருவாங்க. நீங்க தம்பி எப்போதுமே ஒரு கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் பிரிந்தால் ஒட்ட மாட்டாங்க, ஒட்டினா பிரிய மாட்டாங்க. எனக்கு எந்த கொள்கையும் இல்லை, எனக்கு பழைப்பு மட்டும்தான் முக்கியம் நினைக்கக்கூடியவங்களுக்கு சர்வைவல் தானே. இதுக்கு பேர் சர்வைவல் டாக்டிக்ஸ். அந்த தியரி ஆஃப் சர்வைவல் பார்த்தீங்கன்னா எது எப்படி இருந்தாலும் நுழைஞ்சு உள்ள சமாளிச்சுக்கிட்டணும். அதான் அவங்க இதில் ஒன்றும் வித்தியாசமான பெரிய விஷயம் நடந்தது. பங்காளி சண்டை தான். திமுகவை எப்படியாவது ஆட்சி கட்டில இருந்து அதுதான் பங்கு வைக்க சண்டை. அது அவரே சொல்லிட்டாரு, இன்னைக்கு சொல்லுது. அதுதான் நானும் சொன்னேன். இப்போ அவங்களோட பங்கு வைக்க சண்டையை தவிர வேற எந்த சண்டை இல்லை, கொள்கை சண்டை இல்லை. கொள்கை சண்டைனா சேர்ந்துருக்க மாட்டாங்க.